ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலர் 25/11/2024 1/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு சொல்லப்போனால் ரிஷபராசியில் குரு வக்கரகதியில், கடகராசியில் செவ்வாய், கன்னியில் கேது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன், சுக்கிரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார். சந்திரன் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம், அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், கிரகச்சாரங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்தேன்னா 26ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். அதனால் இந்த காலகட்டத்தில் சகஸ்ரநாமம் சொல்கிறது, அதை தவிர உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சீனியர் சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. சீனியர் சிட்டிசன்ஸ் அது சொல்ல ப்ரெக்னென்ட் லேடிஸ், விமென்ஸு இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. அதாவது உடல்நிலை சற்று பின்தங்கியவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் நிச்சயமான ஒரு இது உண்டு. அவள் சுஜின்னு பண்ணி சாப்பிடலாம். அதை உடைச்ச அரிசியை வச்சு சாப்பிடுவாள். ஏகாதசி இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதுவும் அன்றைக்கி சகஸ்ரநாமம் சொல்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 27ஆம் தேதி, அதாவது 27ஆம் தேதி அன்றைக்கி திரிதினஸ்பிருகு அப்படின்னு வந்திருக்கும். அதாவது துவாதசி அன்னைக்கு. திரிதினஸ்பிருகு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ 3 நாட்கள் வர்றது திரிதினஸ்பிருகுன்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தோம்னா துவாதசி இன்றைக்கி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுறது. அதனால் முதல் நாள் கணக்கு வரும். அடுத்தது இன்றைய நாள் மொத்தம் வரும். அடுத்த நாள் காத்தால் ஒரு 2 நாழிகை இருக்குது. அதனால் 3 நாட்கள் கணக்கில் வர்றதுனால திரிதினஸ்பிருகுன்னு சொல்கிறான். இது ஜோதிடத்தின் பால் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன். இதில் பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் நல்ல விசேஷமான நாட்கள், விசேஷமான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டா. எந்த ஒரு சுப காரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது. திரிதினஸ்பிருகு 3 நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததே ஆனால் அதில் பண்ணுறது வழக்கம் இல்லை. இந்த வாரம் பார்த்தலையானால் பிரதோஷ காலம் 28ஆம் தேதி மாலை வருது. 28ஆம் தேதி மாலை ஒரு 5:45 6:15 வரலும் பார்த்தோன்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து அதுக்கப்புறம் தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பாள். இந்த பிரதோஷத்தில் பார்த்தலையானால் அதாவது தேய்பிரை பிரதோஷம். அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை. பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும். அதை தவிர நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும். உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் வேண்டிண்டு பிரதோஷ கால விரதம் இருப்பாள். சரி, இந்த வாரத்தில் பார்த்தலையானால் அமாவாசை 1ஆம் தேதி அன்றைக்கி வருது. 1/12/2024 கார்த்திகை அமாவாசை. சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றார். இது அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம். பௌர்ணமின்றது சூரியனும் சந்திரனும் 2 பேருமே ஒளி பொருந்திய காலகட்டம். அதாவது டே அண்ட் நைட் 2மே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இதில் பௌர்ணமியில் பிறந்தவாளுகள்லாம் மிகப்பெரிய யோகம். அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும். ஒரே பாகையில் இருக்கக்கூடியது. அதனால் அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது.
அது தவிர இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறதில்லை. அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்னென்னா, இது இந்த அமாவாசை திதின்றது பார்த்தாலேயானால் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது. அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து புதுசாக வந்து இது பண்ணுறது, ஏதாவது விசேஷம் வீட்டில் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் யாருமே பண்ண மாட்டா, பண்ணவும் கூடாது. இது பித்ருக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள். அதனால் அன்றைக்கி உண்டான கடமைகளை செய்வது நல்லது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல, பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல இன்றைய கோச்சார நிலையில் சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா சந்திர பகவான் மதிகாரகன், அவர் வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். தேவையற்ற, அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது. ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரைக்கட்டு. ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி. அகத்திக்கீரைக்கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும். அதனால் வந்து கோசாலையில் கொண்டு போய் அகத்திக்கீரைக்கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த வாரம் 25/11/2024 1/12/2024 வரும் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் இது வேணுமே ஆனால், அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதுவெல்லாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அதை போடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன். அதில் வந்து சந்தி இருக்கான்னு பார்க்கணும். நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 வயசுக்கார நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா துலா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும். இல்லைன்னா கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, சித்ரா நட்சத்திரம்னு, ஆனால் துலா ராசியில் இருப்பா. இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரங்களுடைய சந்தி இருக்கும்பொழுது ராசிகளே மாறிப்போகும். அதே மாதிரி லக்னமும் வந்து மாறி போகக்கூடிய, டிகிரியை வச்சு மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இதனால் பலன்கள் எல்லாமே மாறும். நல்ல தசாபுக்தி நடக்கிறதுன்னு நினச்சிட்டு இருப்போம், அந்த காலகட்டத்தில் மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளாக இருப்போம். அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய லக்ன புள்ளியை குறிக்கிறதும், சந்திரன் இருக்கக்கூடிய புள்ளியை குறிக்கிறதும், சந்தி இருக்கான்றது பார்க்குறதும், சந்தி இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய நேரத்துக்கு கணித்து அதற்கு பிறகு உங்களோட வந்து டிஸ்கஷனுக்கு டைம் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். அதனால் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 25/11/2024 1/12/2024 வரை உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைந்த இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிநாதனுக்கு இன்னொரு வீடான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் இருக்கார். அதனால் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறது. மறைந்த இடத்தில் பரிவர்த்தனை யோகம் வருது. அதாவது 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி 8ல் வந்து வக்கர குரு இருக்கிறதுனால நிச்சயமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வக்கரம் பெற்ற குரு அவரே 3-6க்கு அதிபதி. 2 மறைவு ஸ்தானாதிபதிகள் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதும் அவர் வந்து இப்போ பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் 8ல் இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வரும். சிறிய பயம் இருக்கும், நம்மளால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு சிறிய பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்குது. அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் வந்து வக்கர குருவின் பார்வையினால் சிவராஜ யோகம் அமையிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று கும்ப சனியாக இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில்
பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானே இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதை தவிர இந்த துளாராசிக்காரர்களுக்கு 4, 5 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அது வந்து சனி பகவான் ஒரு மிகப்பெரிய யோகர், ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியானவர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று போனால் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி 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 வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானத்தில் புத்திரகாரகன், அதாவது புத்திரஸ்தான அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார். புத்திரகாரகன் அல்ல, புத்திரஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக திருமணத்திற்கு பிறகு ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு உங்களுடைய எதிராளிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு வேகம் இருக்கும், வேகத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் ராகு பகவான் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, அதாவது பகை எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கடன் எல்லாத்தையும் அதாவது இறக்கிடுவார். கடன் எல்லாமே கடந்து போகக்கூடிய முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் பார்த்தலையானால் 25/11/2024 அதாவது 1/12/2024 வரை உண்டான காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 11ஆம் இடத்துல 25ஆம் தேதி கார்த்தால ஒரு 8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு பார்த்தேன்னா அவர் 12ஆம் இடத்துக்கு வரார். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்பொழுது சனி பகவானின் பார்வையில் இருக்குது. புனர்பியோகம் அமையிறது. 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலிலும் சரி, பண வரவிலும் சரி, லாபத்திலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் 25ஆம் தேதி காலை 8 மணியிலிருந்து 27ஆம் தேதி மாலை ஒரு 7 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா கேதுவோட சம்பந்தத்தில் சந்திரன் இருக்கார், 10ஆம் அதிபதி. சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். செலவுகள் உடல் நலத்திலையும் பிரச்சனைகள் சற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துல கேதுவும் சந்திரனும் இருக்கிறதுனால தூக்கம் கரையக்கூடிய, தூக்கம் வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசியிலேயே சந்திர பகவான் வர்றார். ராசியில் சந்திர பகவான் வர்றது ஒரு பெரிய ஏற்றம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 10ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இது 27ஆம் தேதி மாலையிலிருந்து 30ஆம் தேதி காலை வரலும் உண்டான காலகட்டத்தில், இது 30ஆம் தேதி காலை ஒரு 7-8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திரன் நீச்சப்பட்டு செவ்வாயும் நீச்சப்பட்டு இருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டு இருக்கார். 2-7 அதிபதி 10ஆம் இடத்துல நீச்சம். இந்த 2ஆம் தேதி வரலும் பார்த்தோம்னா 30ஆம் தேதியிலேருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் துளாராசிக்காரர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள், அது தவிர ஆடைகள், கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, வெள்ளை நிற ஆடைகள் வைக்கிறவங்க, பெயிண்ட்டு வைக்கிறவங்க, நகாசு வேலைகள் செய்யக்கூடிய இவங்க, அதாவது கோல்ட் ஸ்மித்னு சொல்லக்கூடிய பொற்கொள்ளர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர வந்து டாக்டர்ஸு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜன்ஸு, இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை போய் சேவிச்சுட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு நெய் தீபம் போட்டுவாங்க. அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது.